வணக்க நண்பர்களே. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த தேவையில்லாம மீண்டும் மீண்டும் யோசிச்சுட்டு உங்களோட மனசை நீங்களே சோர்வடைய செய்யறது தான். அதாவது அடுத்த முறை இந்த மாதிரி ஓவர் திங்கிங் வந்துச்சுன்னா நீங்க அதுக்காக ஒரு 3 கேள்வியை உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இது உண்மையா இல்ல நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவரு ரிப்ளையே செய்யவில்லை, அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்களே முடிவு செய்யாதீங்க. இதுல செகண்ட் ஒன் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுச்சுவேஷன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா? கண்ட்ரோல்ல இருந்தா ஒரு ஆக்ஷனை நீங்க எடுங்க. கண்ட்ரோல்ல இல்லவே இல்லைன்னா அதை நீங்க மீண்டும் மீண்டும் யோசிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யுங்க. இதுல தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பற்றி நாளைக்கு நான் இவ்வளோ முக்கியமா நினைப்பேனா? சில நேரங்கள்ல இப்போது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா தோன்றது சில நாட்களுக்கு பின்னாடி அவ்வளவு முக்கியமாவே அது இருக்கவே இருக்காது. இதுல உங்களுக்கு நான் பவர்ஃபுல்லான ஒரு கன்க்ளூஷன் என்ன சொல்றேன்னா, ஒரு தாட் வந்துச்சுன்னா அப்படிங்கறக்காக அது உண்மைங்கிற அர்த்தமே கிடையாது. நீங்க தாட்டை கவனிங்க. ஆனா ஒவ்வொரு தாட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. தாட்ஸை எப்பவுமே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால தான் இந்த 3 கேள்விகளை உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லானது எது அப்படிங்கிறத 1, 2, 3ன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோ வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிட்டு நீங்க என்ன அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.